அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டுங்க. ஹாய். என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணுறீங்க? வணக்கம். இன்றைக்கி எங்கள் மாமனாரோட அப்பாவுக்கு திவசம், அதனால் அந்த பக்கம் வீட்டுக்கு போனோம். வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. காலையில் வந்து லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 9 மணிக்கு பசங்க டியூஷன் வந்தோடனே அவங்க குளிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கிளம்புறேன். அவங்க வந்து குளிச்சுட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிளம்ப போகிறேன் அந்த பக்கம் வீட்டுக்கு வர 5 மணி ஆகுமா 6 மணி ஆகுமா தெரியாது, ஏன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி. எங்கள் மாமனாரோட திவசம் வந்து எப்போவுமே மாமனார் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு சாப்பாடு, ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க. அதனால் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கள் நாத்தனார் வந்திருக்கிறதுனால குளிச்சுட்டு ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சுடுதண்ணி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் இப்போ கிளம்புறோம் அந்த பக்கம் வீட்டுக்கு. அந்த பக்கம் போயிட்டு நான் வீடியோலாம் எடுக்கிறேன், அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் எடிட் பண்ணி. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டு அப்புறமா அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். என்னோடய நாத்தனார் வந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களும் தலைக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கு சுடுதண்ணி பண்ணி கொடுத்தேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களே, அதனால். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4 தடவை 5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க என்னோடய ஓரக்குத்தி. எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி. 9:15 தான் ஆச்சு. ஆக்சுவலாக பசங்க டியூஷன்லேருந்து 9 மணிக்கு வந்தாங்க. அவங்க குளிச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகலாம், அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஃபஸ்ட்டு காலையில் வந்து பிண்டம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமனா காய்கறிகளை வச்சு அதை பண்ணுவாங்க. அதை முடித்த அப்புறமா மறுபடியும் வந்து சாப்பாடு செஞ்சு மதியத்துக்கு இன்னொரு தடவை பிண்டம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது பிராமணம் வருவாங்க, அதாவது பிராமண பூஜை பண்ணுறவங்க. அவங்க வரத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு நானும் நாத்தனாரும் வந்தோம். நான் வேகமாக வந்துட்டு இருந்தேன். வீடியோ வந்து சரியாக ஃபோன் பிடிக்கல. ஆக்சுவலாக வெளியிலலாம் பெரியவங்க இருந்ததுனால நேரடியாக ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி காமிக்கல, ஜஸ்ட்டு மறைச்சி கொண்டு வந்த மாதிரி வந்தேன். சின்ன ஓரக்குத்தி வந்து வந்துட்டு இருந்தா, அதாவது இன்னொரு நாத்தனார் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களோட அண்ணாவோட ஒய்ஃப் அப்புறம் வந்து காய் கட் பண்ண நான் வந்த உடனே அவங்க ஃபுல்லாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஓரக்குத்தி இவ்வளோ நேரமாக வரதுக்கு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருந்தது. 7 மணிக்கு பசங்களை டியூஷனுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கழுவி அப்புறமா குளிக்கும்போது கரெக்டாக எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னாங்க. சரி, நான் அவங்க போய் குளிச்சுட்டு வந்தேன். அப்புறமா நான் குளிச்சுட்டு சுடுதண்ணி பண்ணி கொடுத்து அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடித்து சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அவங்க கிட்டத்தட்ட 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேலைன்னா கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து தான் செய்யணும். நான் இல்லாமல் அவங்க செஞ்சால் வந்து ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து அவங்க சரின்னு கூப்பிட்டாங்க. நானும் வந்து எப்போவுமே வந்து அது மாதிரி தான். நான் வரலைன்னா ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம காது கூட எதுவும் பேசுகிறதில்ல. வேறு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். அது நம்மக்கிட்ட சொல்லாத வரைக்கும் நம்ம எதுக்கு சண்டை போடணும் அப்படின்ட்டு. அவங்க எப்படி நல்லா பேசுகிறாங்களோ நானும் நல்லா பேசுவேன். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் என் பின்னாடி வந்து எக்கச்சக்கமாக பேசுவாங்க. நான் நிறைய தடவை அதை வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காய்கறியெல்லாம் வெட்டி சாமிக்கிட்ட, அதாவது அப்பாவோட மாமனாரோட அப்பா அவங்களுக்கு வந்து பிண்டம் போடுறது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எல்லோரும் இந்த மாதிரி துணியில் முந்தானையை இப்படி பிடிச்சி முட்டி போட்டு உட்காரணும். சப்பலாங்கோல் போட்டு உட்காரலாம். எல்லோரும் அங்கே அப்படியே உட்காந்துருந்தனால நானும் அப்படியே உட்காந்துட்டேன், ஏன்னா உடனே முடிஞ்சிடும். உள்ளே வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களோட நாத்தனாரும் வந்து உட்காந்தாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அரிசி கொஞ்சம்லாம் போட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் எனக்கும் கொடுத்தாங்க முந்தானியில். நானும் வாங்கிட்டு ஒருத்தவங்களாம் அங்கேருந்து வரும்போது நானும் அப்படியே வந்து வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஈசான மூலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து வீட்டோட பெரியவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துல வந்து இன்னொரு தட்டு வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து போடணும். போடுற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது. போட்டுட்டு அப்புறமா வெளியில் வரணும். அப்போ வந்து மாமனாரும் வந்து அவங்கக்கிட்ட இன்னொரு தடவை அங்கே வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்த அப்புறம் எங்கள் மாமியார் தான் வந்து அவங்க முதல்ல பெரியவங்க, அதனால் அவங்களோட மருமக, அதனால் அவங்க கொண்டு போயிட்டு போட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க. மாமனாரும் பின்னாடியே ஊதுவத்தி கொண்டு வந்து பூஜை பண்ணார். அங்கே வந்து 5 இலை போட்டிருப்பாங்க. அதில் வந்து பச்சரிசி காய்கறிகள் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. அது வந்து முதல் பிண்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விறகெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த இடம்லாம் ஏற்கனவே நான் வந்து வீடியோ
பண்ணும்போது இது சுத்தமாக இருந்திருக்காது. இப்போ சுத்தம் பண்ணியிருக்காங்க இங்கே சமைக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வந்து பிண்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டீ, அவல்லாம் வறுத்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த பிண்டம் போடுற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒரு சில டைமில் லேட் ஆனாலுமே 11 மணி ஆனாலுமே அங்கே பிண்டம் போட்ட அப்புறமா தான் சாப்பிடணும். அதோ இங்கே தான் வந்து அந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காய்கறிகள்லாம் கட்டி வெளியில் வந்து தண்ணி போயிட்டுருக்கறதுனால அங்கேயே வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கட் பண்ணிட்டோம். ஏன்னா பின்னாடி போயிட்டு போர் அடித்து கழுவ வேண்டியிருக்கும். அதனால் நான் வந்து காயெல்லாம் சீக்கிரம் கட் பண்ணேன். இந்த அருவாமனை கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்தது. அதனால் பொறுமையாக கட் பண்ணேன். எல்லா காயும் சீக்கிரமாக கட் பண்ணி அதுக்கப்புறமா கழுவி கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். அதுக்கப்புறமா முள்ளங்கி, சேப்பக்கிழங்கு, பீன்ஸு, இஞ்சி நசுக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காயெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாமனாருக்கு பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு பட்டாணி குழம்புலேருந்து தோல் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பச்சரிசியை வச்சு ஒரு 3 வீட்டிலேருந்து ஆளுங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பச்சை பொருட்கள் காய்கறி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் சமைச்சிப்பாங்க. பிராமன் வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் கொடுக்குறது. அதனால் பச்சரிசி வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒரு பிளேட் வந்து ஒரு 3 பிளேட் ரெடி பண்ணோம். ஒரு பிளேட் வந்து கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு, மீதி 2 பிளேட் வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதோட 2 ஃபேமிலியிலேருந்து வரமாட்டாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் பட்டாணியில் தோலெலாம் கொஞ்சமாக எடுத்து குழம்பு வந்து எங்கள் உர குத்தி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எங்கள் மாமனார் ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு அடுப்பு வந்து இருந்தது. சமைக்கிற ஆள் அவங்க தான் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த பக்கம். அவங்க பிராமண வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சமைப்பாங்க. அந்த பக்கமாக போனாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து சின்ன மருமகள் மாதிரி வயசுக்கு, அதனால் அந்த பக்கம் போயிட்டாங்க. இங்கே யார்கிட்டையும் பேசலை. நான் வந்து பாயசம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பு மேலே பெரிய பாத்திரத்தில் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து மறுபடியும் இந்த பிளேட்டில் வந்து பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய், சீரகம், டால்மாக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அந்த தட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடு, டால்மா இந்த 2 பொருள் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அது வந்து கொடுக்குறது வழக்கம். எல்லாருமே கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் கொடுத்துட்டு கோயிலாண்ட ஒன்று கொடுத்தோம். கோயிலுக்கு வந்து சாப்பாடு செய்கிறவங்க வந்து செய்வாங்க. கோயிலில் சமைக்கிறவங்களோட பாலி, அதாவது யாரோட நாளோ அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை கோயிலாண்டியும் சாப்பிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. இதை வந்து அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையிலேயே எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருந்தது. 9:15க்கு வந்து ஆரம்பித்தோம். இது வரைக்கும் டைமே பார்க்கல. நான் பாட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஃபோன் ஒரு ஓரமாக வச்சுட்டு அது பாட்டுக்கு ஒரு சில இடத்துல வீடியோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஒரு சில இடத்துல மட்டும் ஃபோன் பிடிச்சிட்டேன். இங்கே பாயசம் செஞ்சுட்டு இருந்ததுனால கையில் வந்து ஃபோன் பிடிச்சி உட்காந்தேன். அதுக்கே எங்கள் மாமியார் வந்து என்னை திட்டாங்க. அப்புறமா ஃபோனை எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு அவங்க அந்த பக்கம் கிளம்புன அப்புறமா நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒடிஷா வந்த புதுசில் நான் 5 வருஷம் வீடியோ எடுக்கலைன்றது காரணம் இதே தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் பிடிச்சேன். அதுக்கே வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசினாங்க. சரின்னு ஃபோனை வச்சுட்டேன். ஒரு இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில இடத்துல என் பசங்க தான் வந்து வீடியோ எடுத்தாங்க. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் அந்த பிண்டம் போடுறதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிண்டம் போட்ட அப்புறமா எல்லாேருக்கும் தட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்கும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா காலையில் மாமனாருக்கு பட்டாணி குழம்பு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் நாத்தனார் பையன் வந்திருக்கான். அவனுக்கு அந்த பட்டாணி குழம்பு அதுக்கப்புறம் அவல்லாம் கொடுத்தாங்க. அவன் சாப்பிட்டான். நான் எல்லோரும் நாத்தனார், ஓரக்குத்தி, நான் எல்லோரும் வந்து அவல் தாளித்தது, அது கூட தேங்காய் துருவல், டீ, இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்னுமே மீதியாக இருந்தது. இவள் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு என்ன போஸ்ட் கொடுக்குறேன்னு ஃபன்னியாக பண்ணிகிட்டு இருந்தா, க்யூட்டாக பண்ணுறாளாமா. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய ஓரக்குத்தி இவங்க தான். நான் சொல்லியிருக்கேன்ல அவங்க மோஸ்ட்லி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்கன்னு. பெரியவங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து அப்போ தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இப்போ தான் காலையிலேருந்தே வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் சீக்கிரமாக போகலன்னா எல்லோரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்ச அப்புறமா அப்போ கூட வந்துட்டு டீ குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. எல்லாம் பெரியவங்கன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து மரியாதை. அதுக்கப்புறம் சரி அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஜஸ்ட்டு இந்த பக்கமாக போனேன், கிராஸ் பண்ணி ஃபோன் வைக்கிறதுக்கு. மற்றபடி வந்து அங்கே அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். அங்கே பார்த்தா திடீர்னு எங்கள்
மூத்தார் வந்துட்டார். அதாவது என் ஹஸ்பண்டோட சொந்த அண்ணா இவங்க தான். அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். நைஸாக சைடாக இந்த பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுற்றி காமிச்சேன். இந்த பக்கம் எங்கள் மாமியார் உட்காந்துட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கீரை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஜஸ்ட் வந்து பால் மட்டும் கொஞ்சம் வடிகட்டி எங்கள் உர குத்தி கொடுத்தாங்க. அதை வந்து நான் சூடு பண்ணுறதுக்கு அடுப்பு மேலே வைக்கணும், அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா திடீர்னு வெளியில் என்னமோ ஒரு சண்டை. அந்த சண்டை வந்தவுடனே வெளியில் போய் பார்த்தா எங்கள் மூத்தார் தான் போய் சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் பெரிய உர குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா, அவங்க அதாவது சொந்த அக்கா, நாத்தனார் மாதிரி. அவங்க வந்து நான் கூட ஒரு சில லைவில் காமிச்சிருப்பேன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி. அவங்க தான். அங்கே நடக்கிற சண்டையை பார்த்துட்டு பசங்க வந்து அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு எல்லோரும் கடைக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள், பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்பா வந்து சொன்னாங்க, எல்லோரும் கிளம்பும் போது இங்கே சண்டை வந்துட்டுருக்கனால எல்லாம் பார்த்துட்டே பொறுமையாக கடை அந்த பக்கம் கிளம்புனாங்க. பசங்க எல்லோரும் அந்த பக்கம் கடைக்கு போனாங்க. அவங்க போயிட்டு வரும்போது இங்கே சண்டை வந்துடுச்சு. அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ரொம்ப ஜாஸ்தியாக சத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஆளாளுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் சும்மா சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் அப்படியே வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா சமைச்சு முடிச்ச அப்புறமா தான் எடுத்து வைக்கணும். இந்த பக்கம் வீட்டில் வந்து கன்றுக்குட்டியெல்லாம் கட்டி வைப்பாங்க. வழி இருக்கும்போது இந்த பக்கம் இப்போ வழி இல்லை, இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த புதுசில், ஒடிஷா வந்த புதுசில் அது ஒரு ரூமாகவே இருந்தது. இப்போ வந்து கன்றுக்குட்டியெல்லாம் கட்டி வச்சு விறகுலாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரூம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா இப்போ. அதனால் வந்து அப்போ வந்து வீடெல்லாம் வந்து கட்டலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் இந்த பக்கம் வந்து இது 2 கதவு இருக்கும். அந்த பக்கம் ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு, ரூம் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹஸ்பண்ட் பையன் படுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மாமனார் வந்து படுத்துட்ருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து சென்னை வந்த அப்புறமா மறுபடியும் அங்கேருந்து வந்தாருன்னா இப்போ வந்து இந்த வீடு அப்போ தான் வந்து கட்ட ஆரம்பித்தோம், எங்களோட வீடு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து அந்த ரூமில் கன்றுக்குட்டி கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விறகெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. நான் பழைய வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த பக்கம் வீடு, அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பையன் அவன்கிட்ட ஃபோன் கொடுத்தா அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பையன் வீடியோ எடுத்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பிடிச்ச உடனே ஏதாவது பேசுவாங்க. அதனால் அவன்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லி நான் பார்த்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். காய்கறி கட் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்கக்கிட்ட பேசிகிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லா சமையல் முடிஞ்சுது. இது வந்து வெள்ளரிக்காய் வந்து சாலட் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய், கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தயிர், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணது. பால் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால அதை வந்து சூடு பண்ணுறதுக்கு கேஸ் மேலே வச்சுட்டு இந்த பக்கம் பச்சரிசி சாதம் வந்து கடைசியாக வெடிச்சிட்டு பின்னம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இது வந்து போட்டிருந்தோம். எல்லா சமையல் முடிச்ச அப்புறமா இதுதான் கடைசி சமையல். அதுக்கப்புறமா இலையெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு, எல்லாம் வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. சாப்பிட்றவங்க வந்து உட்காருவாங்க. இவங்க சமையல் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க கிளம்புவாங்க. இவங்க பசங்க கூட எப்போவுமே வந்து நல்லா கிண்டலாக பேசுவாங்க. பையன் ஃபோன் பிடிச்சிட்ருக்கனால ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் பையன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டான். சின்னவனும் வந்து நின்றுட்டு இருந்தான். சரி எல்லாரும் சாப்பிட கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பிண்டம் போட்டு ரெடி பண்ண உடனே அங்கே வந்து 5 இலை போட்டு பிண்டம் போடுவாங்க. அதில் பேர பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிடணும். எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் பசங்க வந்து எங்கள் பசங்க 2 பேரும், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பசங்களாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த பையன் ஓரக்குத்தியோட பையன் வந்து உட்கார சொன்னால் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பையனை சாப்பிட சொன்னோம். அதுக்கப்புறம் இவர் வந்து செல்ஃபி எடுத்து டிசைனிங் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஸ்னாப்சாட்டில். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. எங்கள் நாத்தனார்லாம் நின்றுட்டு எல்லாம் உப்புலாம் கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற பாத்திரம்லாம் பாருங்கள், சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஒரு வாழை தார் ஒன்று போட்டிருந்தது, ரொம்ப குட்டியாக. அது வந்து நல்லா பழுத்துட்டதுனால அப்படியே சாமிக்கு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்பா பூஜை பண்ணாங்க. அது பிரசாதம் வச்சுருக்காங்க. பசங்க சாப்பிட சொன்னாங்க. பசங்க வந்து ஒன்று சாப்பிட்டாங்க. சர்க்கரை கொஞ்சம் போட்டு பூஜை பண்ணாங்க. நானும் அவங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் அவல் டீ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நல்லா லேட் ஆகிடுச்சு. எப்படியும் இப்போ சாப்பிட முடியாது. இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு 1:30 மணிக்குன்னா. எல்லோரும் வருவாங்க. ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுத்து எல்லா வேலையும் முடித்து நம்ம சாப்பிடும்போது 3 மணிக்கு மேலே ஆகும். 4 மணி கிட்டத்தட்ட கூட ஆகலாம். அதனால் அப்படியே வாழைப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா சாதம் வந்து இந்த பக்கம் மூடி வச்சுருக்கோம். டால்மா இருக்குது. வீட்டு பின்னாடி இந்த சைடில் எல்லா பக்கமும் பெருக்கியாச்சு. எங்கள் மாமனார் வந்து பிண்டத்தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில் பின்னாடி பக்கம் ஒரு பிண்டத்தட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ளே இப்படி தான் வந்து போட்டிருந்தாங்க. பசங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்க. மாமனார் வந்து மறுபடியும் கூப்பிட்டு எல்லோரையும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்றோன்னாங்க. பிண்டம் போட்ட தட்டில் தான் சாப்பிட்ணும், எல்லோரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறமா எல்லா பசங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த மாதிரி இலை போட்டிருப்பாங்க. அந்த இலை வந்து எல்லாமே இந்த முன்னாடி இருக்கிற வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் பூஜை பண்ண அதே ஈசானை மூடில் மறுபடியும் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணாங்க மாமனார். நான் வந்து பின்னாடி இருந்து டார்ச் போடுற மாதிரி அப்படியே வீடியோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவருக்கு நான் வீடியோ பண்ணுறது தெரியாது. அப்படியே நைஸாக வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடம்லாம் வந்து தண்ணியெல்லாம் போட்டு தெளித்து பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் வருவாங்க பாருங்கள். ஒருத்தவங்களா வருவாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அண்ணா. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய அண்ணா மாதிரி. அவங்க வந்த உடனே மறுபடியும் வந்து சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் வந்து ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கீழே போட்டு உட்காரத்துக்கு ஆசனம் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஒரு சிலர் இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வேலையும் திடுக்கிடுன்னு ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட சாப்பாடுறதுக்கு எல்லோரும் வந்த உடனே எல்லோரும் ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸில் வந்து நான் ஃபுட் மெனுவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க, பசங்க வந்து சாப்பிட போயிருக்காங்க, வந்திருக்காங்க அந்த மாதிரி. இதே மாதிரி அவங்க வீட்டில் சமைக்கும் போதும் பசங்க வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. எனக்கு தட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கேயும் நாங்களும் பண்ணுவோம். யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் இந்த லேடிஸ் வரல இல்லையா, லேடிஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் தட்டில். பசங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். நான் வந்து சாப்பாடெலாம் போட்டு ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிற பாத்திரம்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தால் அதை கழுவி எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ஸ்லாம் வருவாங்க, பெரியவங்களாம் வருவாங்க. ஊரில் இருக்கவங்க ரொம்ப ஃபேமிலி கிடையாது, நம்ம ஊரில் இருக்கவங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி, ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு மட்டும் தட்டு மட்டுமே கொடுத்து அந்த மாதிரியும் செய்வாங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு இல்லை அவங்க அம்மாவுக்கு எப்படி வந்து செய்யணும்னு அது தோணுமோ அந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் மாமனார் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்யணும்னு நினைப்பாரு. அவங்க அப்பாவுக்கு இவர் கொடுப்பாரு. அம்மாவுக்கு வந்து எங்கள் சின்ன மாமனார் வந்து தேவசம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சிவபெருமான் பூஜை அன்றைக்கி வந்து இறந்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த பக்கம் பண்ணுவாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பசங்க பண்ணுற மாதிரி கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஓடி ஓடி எல்லாம் பரிமாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தோம். அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்தார். அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்தேன். இது பாருங்கள், டால்மா சாதம் வந்து இந்த மாதிரி வெடித்து, அதாவது ஆக்சுவலாக வெடிக்கலை, சாதத்தை வந்து கொதிச்சிட்ருக்கும்போது அதுலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடுவாங்க. அந்த மேலே இருக்க அந்த கூடையிலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து கீழே வந்துடும். அந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் டால்மா, இது வந்து கீரை. இந்த கீரை வந்து ரெட் கலர் கீரை இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறம் இது ஊறுகாய். பாயசம் வந்து வீட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு டால்மா, கொஞ்சம் டால்மா செஞ்சுருந்தோம். அது வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கு, அதாவது வெளியாளுங்க வந்து பண்ணக்கூடாது, நம்ம வீட்டிலையே பண்ணணும்னால வீட்லேயே பண்ணது. சமைக்க வந்தவங்க வந்து பிராமணம். அவங்க செஞ்சுட்டு நம்ம சாமிக்கு அப்பாவோட அப்பாவுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, அதனால் வீட்டில் செஞ்சதை கொடுக்கணுனால இங்கே செஞ்சது. அதுக்கப்புறமா ஃபோன் பார்த்துக்கிட்டே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நானும் ஒரு தடவை வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன், கையில் பிடிச்சி ஜஸ்ட் லைட்டாக தெரியாமல். அதுக்கப்புறம் பசங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் இப்போ தான் கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட வீட்டுக்கார் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜஸ்ட்டு ஒரு கிளிப் தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் தான் வந்து சாப்பாடு அவங்கவுங்க வீட்டில் வந்து போய் தட்டு கிண்ணம் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதுலேருந்து சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயசம் இதை வந்து வச்சு கொடுத்துருவோம். ஆக்சுவலாக சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயசம் இதான் கொடுக்குறது. மற்ற பொருளெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கவே செஞ்சுட்டது. கீரை வந்து இப்போ டைமிங் சேல்ஸ் பண்ணுறதுனால நான் கூட ரீசெண்டாக அடுப்பு போடுற வீடியோவில் எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை ஒருத்தவங்களை காமிச்சிருப்பேன். அவங்களோட வீட்டில் வந்து விளைஞ்சிது. அவங்க வந்து கொடுத்து விட்டாங்க அவங்களோட அப்பாவுக்கு தேவசம் அப்படின்றதுனால அது வந்து கீரை செஞ்சாங்க. வெள்ளரிக்காய் சாலட் வந்து அப்பா வந்து செய்யணும்னு சொன்னாங்க, அதனால் செஞ்சது. மற்றபடி சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயசம் தான் செய்கிறது. இப்படி வந்து எல்லாேருக்கும் போட்டு கொடுத்துட்டு வீடே ஃபுல்லாக வந்து வேலை எக்கச்சக்கமாக நம்ம எல்லா லேடிஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நாங்கள் சாப்பிட்டோம். இந்த பொண்ணு வந்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் வந்து லேட்டாக தான் வந்தால், அதனால் எங்கள் கூட சாப்பிட்டா. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட ஒரு ஃபோட்டோ. சின்ன நாத்தனார் வந்து வரலைனால அவங்களோட ஃபோட்டோ நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க பெரிய பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வந்து வரலை அந்த டைமில். அப்புறமா தான் வந்தாங்க. அப்போ அவங்க வந்த அப்புறமா ஃபோட்டோ எடுக்கிற இது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போதே அந்த ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து வேலை ஆரம்பிச்சிட்டதுனால வேலைன்னு பிஸியாகவே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் 4 மணி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து வீடு வாசலாம் பெருக்கி பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் வச்சுட்டு வரத்துக்குள்ளே 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து
ஃபோட்டோ எடுக்கிற ஞாபகம் இருக்கும் சரின்னு சொல்லி அங்கேயே முடிச்சுட்டு இதோட வந்துட்டோம். இப்படி தாங்க இருந்தது இன்றைக்கி ஃபுல் டே. எங்கள் மாமனாரோட அப்பாவோட திவசம் நல்லபடியாக எல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஒடிஷா கல்ச்சர் பற்றியோ நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.